மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து, பிறந்த தேதியை வைத்து, பிறந்த நாளை வைத்து, பிறந்த மாதத்தை வைத்து, பிறந்த கிழமையை வைத்து கூட நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதை விட மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இன்னைக்கு மகரம் ராசி, கும்பம் ராசி, மீனம் ராசி, இந்த 3 ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய மொத்த முழு உண்மையை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுடைய குணநலன்கள், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசியில் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. இறைவன் மீது, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது உங்களுடைய மகரம் ராசியை பற்றி தான். மகரம் ராசியை பற்றியும் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்ற முழு உண்மையையும் தெளிவாக பார்க்கலாம். மகரம் ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 1 மற்றும் 2ஆம் பாதமும் உங்களுடைய மகர ராசியில் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மகரம் ராசிக்காரர்கள். காலப்புருஷனுடைய அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கக்கூடிய 4வது சர ராசி தான் உங்களுடைய மகரம் ராசி. மகர ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் அப்படின்றதுனால பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பீங்க. நீங்கள் வெகுளித்தனமாக வெள்ளை மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்களாகவும், புருவங்கள் அடர்ந்து வளைந்தும் காணப்படும், காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையுடனேயே கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பீங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் சிலர் சிரிச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, சிரிச்சா மாதிரியே இருப்பானுங்க. ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் கிடையாது. ஏதோ ஒரு ஆழ்ந்த கவலையோடு இருக்கிற மாதிரியே உங்களுடைய முகம் இருக்கும். ஆனால் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ரொம்ப அலட்டி கொள்ள மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். கள்ளம் கபடமே இல்லாத உள்ளம் கொண்ட நீங்கள் பிறரிடம் கருத்துக்களை சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக சொல்லுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி பேசுவீங்க. பேச்சில் முன் கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் சரி, விரோதிகளானாலும் சரி, ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய பரந்த மனப்பான்மையை கொண்டவர்கள்தான் நீங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் மதிப்பளிக்கக்கூடியவர்கள். எதிரியாக இருந்தால் கூட சற்று இரக்கம் படக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். மகரம் அப்படின்றது கடல் வீடு. கடலினுடைய அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ, எப்படி ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கின்றனவோ, அதுபோலவே உங்களுடைய மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடிய ஆட்கள் நீங்கள் அல்ல. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்திற்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள். அவன் அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சுடா, அவன்லாம் வரமாட்டான்டா, அவன்லாம் ஒன்றும் கிடையாது, அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தக்க பதிலடியை தக்க நேரத்தில் கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால எதிலும் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களை கண்டால், பார்த்தால் அடுத்த கணமே எரிச்சல் அடைவீர்கள். மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டவர்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டீங்க. மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க.
உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் 2 விதமான ஆதாயங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப நிச்சயம் அமையும். உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் காப்பாற்றி விடுவீங்க. சுகத்தையும் அமைதியை அனுபவிக்க நினைத்த போதிலும், அதாவது சுகமாகவும் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும், செல்வ சுகத்தோடைய வாழணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம், அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் சில நேரங்களில் பொருளீட்ட முடியாமல் போகும். அதாவது பண வரவு அந்த அளவுக்கு இருக்காதுன்னே சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு பெரும்பாலும் பயன்படாமலே போகும். செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டீங்க. சேமிக்கும் பழக்கம் அப்படின்றது உங்ககிட்ட குறைவாகவே இருக்கும். செலவு செய்கிறதுல தயக்கம் காட்ட மாட்டீங்க அப்படின்ட்டு எதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து சுற்றுலா போகிறீங்க அல்லது வெளியிடங்களுக்கு எங்காவது செல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. அடப்போடா, அவனே அவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு எதுக்கு நம்ம செலவு வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் வந்து செல்லும். குடும்பத்தின் மேல் அதிக பாசம் வச்சிருப்பீங்க. பெற்றவர்கள் மற்றும் பிள்ளைகளின் மேலும் மிகச்சிறந்த பாசம் வைத்திருப்பீங்க. தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுடைய மனம் கோணாத அளவிற்கு நடந்து கொள்வீங்க. நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்ட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு கடினமான வேலையையும் எளிமையாக முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. நீங்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. வாக்கு கொடுத்துட்டா தலையை அடமானம் வைத்தாவது முடித்து விடுவீங்க. செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுபவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் நிச்சயம் பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதி தான் மகிழ்ச்சியாக அமையும். கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு பிறகு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்றே சொல்லலாம். உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக, உங்களை புரிந்து கொள்பவராக நிச்சயம் இருப்பார். உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றவர்களாக இருப்பாங்க. நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையோடு செயல்படுவீங்க. பணமே இல்லைனாலும் பாசம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே அமையும். காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணை, பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய துணையே உங்களுக்கு அமையும். இந்த மகர ராசியில் பிறந்த நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்கள். எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வீர்கள். உங்களுடைய மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீங்க. எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்ய விரும்புவீங்க. உயர்ந்த பதவி யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பில் இருப்பீர்கள். உங்களுடைய மகர ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நிச்சயம் நன்மை தருவதாக அமையும். உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலும் புத்திர பாக்கியமும் சிறப்பாகத்தான் அமையும். ஆனால் சற்று தாமதமாகத்தான் அமையும். பெண் குழந்தைகளாக பிறந்தால் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஆண் குழந்தைகளாக பிறந்தால்
அந்த ஆதாயங்கள், அந்த பலன்கள் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகள் வைத்து காப்பாற்றுவார்கள் என்று சொல்லிட முடியாது. அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மன நிம்மதியின்றி வாழ நேரிடும். தனக்கென சிறு சேமிப்பையாவது சேர்த்து வைப்பதுதான் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லது. நீங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பீங்க. கட்டிடத்துறை, பொறியியல் துறை போன்றவற்றிலும் புகழோடு விளங்குவீங்க. எந்த ஒரு துறையிலையும் புகழோடும் பேரோடும் தங்களுடைய லட்சியங்களிலும் படிப்படியாக முன்னேற்றம் அடைபவர்களாகவும் இருப்பீங்க. என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்ட்டு செய்யும் தொழிலே தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மகர ராசியில் பிறந்த நீங்கள். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்தினரிடம் கண்டிப்பாக ஆலோசனையை பெறுவீங்க. இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, நல்லதா, கெட்டதா அப்படின்ட்டு குடும்பத்தினரிடம் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டுக்குவீங்க. அதன் பிறகுதான் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் இறங்குவீங்க. மகர ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் உங்களை பற்றியும் மொத்த உண்மையையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு தான். தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சனியினுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருமாலிடம் மாறாத பக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க. சிவாம்சத்தின் சாரமாக சனி பகவான் இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீங்க. கடல் என்பது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடல் அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்காரு. எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்கள் அனைத்துமே நீங்கள் வழிபட, மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் வழிபட உகந்த தலம் என்றே சொல்லலாம். குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படக்கூடிய மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நினைத்தது நடக்கும். நீங்கள் வாழ்வின் உயரத்தை தொடலாம், முன்னேற்றத்தை அடையலாம். அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வரும். ராஜயோக வாழ்க்கையை செல்வ செழிப்போடு சுகபோகமாக வாழலாம் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த உங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையவும் வாழ்வின் உச்சிக்கு செல்லவும் இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கும்பம் ராசி. கும்பராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்ற முழு உண்மையை பற்றியும் தெள்ள தெளிவாக பார்க்கலாம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளது தான் கும்பராசி. குடத்தை திறந்து உள்ளே பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த கும்பராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க. ஆனால் மற்றவருடைய மனதில் இருப்பதை உங்களால் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாதான் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றதையே மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும். சரியான முறையில் சரியான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்த முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3ஆம் பாதங்களும், போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3ஆம் பாதங்களும் உங்களுடைய கும்ப ராசியில் அமைந்திருக்கின்றது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து நிச்சயம் உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதன் பகவானே உங்களுடைய 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படின்றதுனால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீங்க. கெமிக்கல், மருந்து பொருள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களாக இருப்பீங்க. 11வது இடம் லாபஸ்தானம். கோதண்ட குரு எனும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி அப்படின்றதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க.
எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்கள் அப்படின்றதுனால அதிக லாபமும் பெறுவீங்க. பொதுவாகவே கும்பராசியில் பிறந்த நீங்கள் புத்தி கூர்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் அணிவதில் அதிக ஆசை இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது, தன்னம்பிக்கை, துணிச்சல், தர்ம சிந்தனை, பயமே இல்லாமல் இருக்கிறது, எதையும் வேகமாக சிந்தித்து செயல்படுவது, தற்பெருமை, கர்வம், தவறான முடிவெடுக்கிறது, சாதிக்கும் தன்மை, பிடிவாதம், இப்படியெல்லாம் பல்வேறு குணங்களை கொண்டவர்கள்தான் கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள். உயரிய மன உறுதியும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றிருப்பீங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் அதை சிறப்பாக முடித்துவிட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க. கூர்மையான அறிவாற்றலும் சிந்தனை திறனும் உங்ககிட்ட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்களில் எப்போதும் பிறரை ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சி இருக்கும். எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வீங்க. நெருக்கமான நண்பர்கள் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பல மொழிகளை கற்றறியக்கூடிய திறன் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். செய்கின்ற பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீங்க. நீங்கள் உங்களை தேடி உயரிய பதவிகள் வரும். தங்களுடைய குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆன்மீக பணிகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. தீர்க்க ஆயுள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் போலீஸ், இராணுவம் போன்ற துறைகளில் சேர்ந்து சிறப்பான சாதனைகள் புரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஒரு சிலர் மருத்துவத்துறையிலையும் சிறந்து விளங்குவீங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. விவசாயத்துறையும் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுக்கும். அதிக அளவிலான உழைக்கும் சக்தி மற்றும் கவனம் முழுவதும் வேலையில் செலுத்தி மிக பெரும் ஒரு லாபத்தை எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அதில் ஈட்டுவீங்க. எதிலும் வேகமாக செயல்பட துடிப்பவர்கள் நீங்கள். தீயணைப்பு, அறுவை சிகிச்சை மருத்துவம், மாந்திரீகம், ஆராய்ச்சி, தனியார் நிறுவனங்களில் உயர் பதவி வகிப்பதற்கும் யோகம் இருக்கின்றது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பீங்க. அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்திருப்பது அப்படின்றது உங்களுக்கு முடியாத காரியம்னே சொல்லலாம். குடும்ப பற்று உள்ளவர்களாக இருப்பீங்க. அபாரமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறுபவர்களாக இருப்பீர்கள். வசதியாக வாழ அதிக செலவு செய்தாலும் பிறருக்காக எந்நேரத்திலும் உதவி செய்வீர்கள். அது மட்டுமல்ல, கும்பராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆண் குழந்தைகளாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் அடிப்படை வசதிகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. நட்புக்கு எப்போதும் மிகுந்த மரியாதை தருவீங்க. நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. எந்த ஓர வஞ்சனையும் கர்வமும் கொள்ளாமல், பக்க விளைவுகளை நினைத்து பார்க்காமல், தன்னை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போராடும் மனப்பான்மை மற்றும் அவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் மனப்பான்மையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் அல்லது பார்வையில் இருந்தால் உங்களுக்கு சண்டை போடுவது மற்றும் தன்னை சுற்றி பிரச்சனை உண்டாக்குவது அல்லது பிரச்சனைகளை ரசிப்பது போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கலைகளில் ஈடுபாடு, பணம் சேர்ப்பதில் ஆர்வம், புகழில் விருப்பம் போன்ற குணங்களும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். பிறந்தவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்தோடு இருப்பீங்க. மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இளம் வயதிலேயே வசதியான வாழ்க்கை, சொந்த வீடு, வாகன வசதிகள் போன்றவையும் நிச்சயம் அமையும். காதல் திருமணம் நிச்சயம் நடைபெறும். தங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு செயலையும் யோசித்து நிதானமாக செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக மாறுவீர்கள். ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை எப்படியும் வெற்றியுடன் முடித்து விட வேண்டும் அப்படின்ட்டு யோசித்து கொண்டே இருப்பீங்க. நல்ல வழியில் மட்டுமே உங்களுடைய செயல்பாடு நிச்சயம் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ பக்தி, சாமர்த்தியம், தலைமை தாங்கும் திறன் இவை உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும்
கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் கும்பராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் இருப்பீர்கள். தங்களுடைய சிறந்த பேச்சாற்றலால் தங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். பலர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கொள்கை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் எப்போதும் மிக மிக எளிமையாகவே நீங்கள் இருப்பீர்கள். விளையாட்டு மற்றும் வீரதீர செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி அடுத்தவர்களுக்கு தங்களுடைய அனுபவத்தை சொல்லும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிற்காலத்தில் பலவிதமான அனுபவங்கள் மூலம் தொழில் துவங்கக்கூடிய சாத்தியமும் உங்களுக்கு உண்டு. தாய் அல்லது தந்தை வழி மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுபவராகவும் தார்மீக சிந்தனை உள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களை சூழ்ந்து எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆலோசனையை கேட்பதற்கு. இவன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போக பலர் இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய திறமையும் இருக்கின்றது. பால் கொண்டு செய்யப்படும் இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்களாக இருப்பீங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். பிறருக்காக தான தர்மம் செய்வதில் விருப்பம் அதிகம் இருக்கும். தான் கஷ்டப்படுகின்ற நிலையிலும் தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் வாழ்வில் நலிவடைந்தவர்கள் மற்றும் துயர் உற்றவர்களுக்காக ஆறுதல் சொல்வதோட கையில் இருப்பதையும் கொடுத்து உதவக்கூடிய மனிதநேயம் கொண்டவர்களாக கும்பராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீர்கள். அதிக பாசம் அன்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றது. இறுதி காலம் வரை உங்களுடைய குடும்பத்தை கட்டி காப்பீங்க. பண்டைய ஜோதிட சாஸ்திர நூல்களில் உங்களை பற்றியும் உங்களுடைய கும்ப ராசியை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட தனிச்சிறப்புகள் அடங்கி இருக்கின்றது. தர்மம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் கலா ரசிகர்களாகவும் சமுதாயத்தில் புகழ்பட வாழ்பவர்களாகவும் தாம்பூல பிரியர்களாகவும் நீங்கள் நிச்சயம் இருப்பீங்க. சாஸ்திரங்களை பற்றி விளக்கம் சொல்பவனாகவும் மிகுந்த மனோதைரியம் உள்ளவராகவும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவராகவும் கும்பராசிக்காரர்கள் இருப்பீர்கள். தொடங்கிய எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கும் வரை விடாமுயற்சி மற்றும் மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றியும் புகழும் ஈட்டுவீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படின்றது ஒரு சிறப்பான ராசி, மற்ற ராசிகளை விடவும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திறன் உங்ககிட்ட இருக்கின்றது. சூழ்நிலை மற்றும் மனிதர்களுடைய தன்மைக்கு ஏற்ப செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மற்றவர்கள் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தாலும் நடத்தைகளை வெளிப்படுத்தினாலும் அமைதியே இழக்காம அந்த சூழ்நிலையை எப்படி கச்சிதமாக கையாளணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உணவு உண்பதில் புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு ஆகியவை உங்களுக்கு விருப்பமான உணவுனே சொல்லலாம். பசியை போக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு உணவையும் மிகவும் ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். ருசியான உணவை சமைத்தவர்களை பாராட்டவும் நீங்கள் தவற மாட்டீங்க. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் கூறுவதை அப்படியே கேட்காமல் உங்களுடைய ஆறாம் அறிவால் சிந்தித்து மனதுக்கு சரி என தோன்றுவதை மட்டுமே செய்வீங்க. கல்வியில் மிகுந்த திறமைசாலியாக இருப்பீங்க. இருந்தாலும் முதல் தரமான மதிப்பெண்களை பெறாத சராசரி மாணவர்களாக இருப்பீங்க. நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே பிறருக்கு முன்மாதிரியாக நீங்கள் விளங்குவீங்க. உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் தங்களுக்கு கீழே இருப்பவர்களை சாதுரியமாக வேலை வாங்குவீங்க. பணியாளர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வீங்க. மிகுந்த நஷ்டத்தில் இயங்கும் தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றை லாபகரமாக மாற்றும் திறன் படைத்தவர்கள்தான் கும்பராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எப்பேற்பட்ட சந்தோஷமாக இருந்தாலும் சில நேரங்களில் கவலைகள் மனிதர்களை ஆட்கொள்ளும். அப்படியாப்பட்ட நிலையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெய்வ வழிபாடு, ஆன்மீக நாட்டம் இதுதான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது கும்பராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இன்னும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம்.
அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குளத்தில் அமுதமாக கொட்டியது. ஈசன் அத்தல திருமண்ணில் தன்னுடைய அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் என்றானது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகையாகும். கும்பராசியை சேர்ந்த நீங்கள் இந்த புராணத்தை புரிந்து கொண்டு இத்தலத்திலுள்ள ஈசனை தரிசித்து வந்தால் உங்களுடைய வாழ்வில் மிக பெரும் உயரத்தை நீங்கள் தொடலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கும்பராசியில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் அப்படின்ற முழு உண்மையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த பலரும் அவங்கள பற்றியும் அவங்களுடைய முழு உண்மையை பற்றியும் தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது மீனம் ராசி. மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், உங்களுடைய முழு உண்மையை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். மீன ராசியில் பிறந்த நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமோ, உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உங்களுடைய ராசியில் அடங்கியிருக்கின்றது. இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. இந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபய ராசி அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது. உங்களுடைய திறமை மிக சிறப்பான ஒரு திறமை என்று தான் சொல்ல வேண்டும். தனிச்சிறப்பு பெற்றவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பேச்சாற்றல் அதிகம் இருக்கின்றது. உங்களிடம் பேசும்போது அளந்துதான் பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நலிவு சுழிவு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. சமயம் பார்த்து எதிரிகளின் காலை வாரிவிடுவதில் திறமை கொண்டிருப்பீங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே கற்பனை உலகில் மிதப்பவர்களாக இருப்பீங்க. நீங்கள் தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாக இருப்பீங்க. மற்றவர்களுடைய சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பீங்க. தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையும் உங்களுக்கு மறைக்க தெரியாது. சமயத்துக்கு ஏற்றார் போல மாறிவிடக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க. துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுவீங்க. குறும்புத்தனம் அதிகம் இருக்கும். சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்வீங்க. நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் அறிந்து பேசக்கூடியவர்கள். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். சற்று பயந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களை நம்பி எந்த காரியத்திலையுமே இறங்கிட முடியாது. எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்திலேயே விட்டு விலகவும் செய்வீங்க. உங்களுக்கு வெளியில் இருந்து யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாய்தான் உங்களுக்கு தீங்கு. அதுதான் உங்களுடைய பெரிய பலவீனம். உங்களுடைய பேச்சில் சில சமயங்களில் தெளிவு இல்லாமல் பேசிடுவீங்க. தேவையில்லாத விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குவீங்க. இதனால் நீங்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட மாற்றிவிடுவீங்க. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி அடைய கால நேரம் பார்க்காம பிறருடைய உதவியை நாடுவீங்க. தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரிது, குணம்தான் பெரிது என்று நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வச்சிடுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால எச்சரிக்கையாக நடந்து கொள்வீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானே உங்களுடைய 9வது இடத்திற்கும் அதிபதியாக வருகின்றார். 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனால் பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த நீங்கள் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புவீங்க. உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றார் போல திருமண வாழ்க்கை நிச்சயம் அமையும். விருப்பத்திற்கு ஏற்றார் போல அமைந்தாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. திருமணம் நடைபெறுவதில் தாமதமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கவும் அதிக வாய்ப்புகள்
இருக்கின்றது கிரக நிலைகளை பொறுத்து. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் நிச்சயம் வந்து சேரும் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களின் ராசிக்கு 5வது இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சற்றென்று வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். உங்களில் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துக்கு உரியவராக சுக்கிர பகவான் வருகிறார் அப்படின்ற காரணத்திற்காக திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஆயுள் காரகனாகிய சனி பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டு என்றே சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் பெரிய அளவில் இருக்காது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து பல நேரங்களில் நிம்மதியின்மையும் ஏற்படும். உங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் செல்வத்தை சேர்ப்பீங்க. தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் வீடு, பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் யாவையும் நீங்கள் அமைத்து கொள்வீங்க. புகழ்ச்சிக்கு நீங்கள் ஒருபோதும் அடிபணிபவராக இருக்க மாட்டீங்க. உங்களை புகழ்ந்தா போதும், சில நேரங்களில் எதை வேண்டுமானாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய புகழ்ச்சிக்கு அடிபணிந்தவராகவும் சில நேரங்களில் மாறிடுவீங்க. பல நேரங்களில் புகழ்ச்சிக்கு அடிபணியாதவராகத்தான் இருப்பீங்க. அதனால் பார்த்து செயல்படுங்க. அந்த சில நேரங்களில் உங்களுடைய 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. தந்தையின் வழியை பின்பற்றினாலும் புதுசாக வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய 10வது இடமான ஜீவனஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக குருவே வருகின்றார். இதனால் பலருக்கும் சுய தொழிலில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். மீனராசியில் பிறந்த நீங்கள் பெரும்பாலுமே குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருப்பீங்க. சின்ன வயசிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். பண வரவுகள் நிச்சயம் வந்து கொண்டு தான் இருக்கும். எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம்முடைய வாழ்வின் வசதிகளை மட்டுமே குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ விரும்புவீர்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். மீனராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு. வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சர்புத்திர பாக்கியமான ஆசைக்கொரு பெண் ஆஸ்திக்கொரு ஆண் நிச்சயம் பிறக்கும். பிறந்த குழந்தைகளால் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. மீனராசியில் பிறந்த உங்களில் 100ல் 99 பேருக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. ஒரே ஒருவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க என்பதையும் சொல்லியே ஆகணும். பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களாலும் உங்களுக்கு லாபம் இருக்கின்றது. எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழிலில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஜலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். உதாரணமாக கப்பல், படகு, தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாகவும் மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. உங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம். தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மிகவும் சிறப்போட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. பேங்க்கு, வட்டி கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதும் உங்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க. இயற்கையை விரும்புபவர்களாக இருப்பீங்க. உங்களை யார் நேசிக்கின்றார்களோ அவங்கள நீங்கள் நிச்சயம் நேசிப்பவர்களாக இருப்பீங்க என்று தான் சொல்ல வேண்டும். ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. யாரோ ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டீங்க. குறிப்பாக உங்களுடைய மனைவி ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்கன்னா அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. அல்லது உங்களுடைய கணவன் உங்ககிட்ட ரகசியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டீங்க. இப்படியா யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை மதிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பீங்க. உலக விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஞானியாக இருப்பீங்க. எதையும்
கை தேர்ந்தவர்களாக இருந்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீங்க. வேலை செய்யும் இடத்துல சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பீங்க. உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம். உங்களுடைய பொறுப்புகளில் தொய்வு ஏற்படும். உங்களுடைய வேலைகளில் நிச்சயம் தொய்வு ஏற்படும். அந்த மாதிரியான நேரங்களில் பொறுப்புகளையும் வேலைகளையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்தா அவங்களால பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்கள். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் தான் செய்யணும். மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய வேலைக்கு ஆபத்தாகிவிடும் என்றும் சொல்லியே ஆகணும். மீனராசியில் பிறந்த நீங்கள் எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் சில நேரங்களில் உங்களை மிஞ்சிய கவலை உங்களுடைய மனதை ஆட்கொள்ளும். அந்த மாதிரியான நேரங்களில் இறைவன் வழிபாடு மிகவும் முக்கியம் என்று சொல்லலாம். வாழ்வின் உச்சத்தை அடைய வேண்டும், முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க வேண்டும், ராஜபோக வாழ்க்கையை வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், கவலைகள் அனைத்தும் தீர வேண்டும், நிச்சயமாக தடை தாமதங்கள் விலக வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்தும் நன்மையே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். அந்த திருச்செந்தூர் முருகன் மீது உங்களுடைய பாரத்தை வைத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது மனமுருகி முருகப்பெருமானை வணங்குங்க. எல்லா தொல்லைகளும் நீங்கும், எதிரிகள் ஒழிந்து போவார்கள், நினைத்தது நடக்கும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், ராஜபோக வாழ்க்கையை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயம் வழங்குவார் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் உங்களின் ஒட்டுமொத்த முழு உண்மையை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் மொத்த உண்மையை பற்றியும் வாழ்வில் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது, எதை செய்தால் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதேனும் இதில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசி, கும்பம் ராசி, மீனம் ராசி இந்த 3 ராசியில் பிறந்த பலரும் தங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள, வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைய, உச்சத்தை தொட இது கண்டிப்பாக உதவும்.